திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1002, அதிகாரம் நன்றியில் செல்வம். ஓர் ஊரில் துறவி ஒருவர் இருந்தார். பல பேர் அவரது உபதேச மொழிகளை கேட்டு அதன்படி நன்கு வாழ்ந்து வந்தனர். அதே ஊரில் மகா கஞ்சனான செல்வந்தன் ஒருவர் இருந்தார். மோட்சம் கிடைக்க செலவில்லாத வழியை காண எண்ணி இருந்த அவருக்கு அத்துறவியின் ஞாபகம் வந்தது. ஒரு நாள் துறவியை சந்தித்து, ஐயா, எனக்கு மோட்சம் கிடைக்க வழி சொல்ல வேண்டும் என்று கேட்டான். அதற்கு துறவி, சாஸ்திரங்கள் படி தர்ம மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும். யாராவது ஏழை பசியோடு வந்தால் அன்னமிட வேண்டும். மேலும் தான தர்மங்கள் செய்து வந்தால் மோட்சம் கிட்டும் என்றார். அதை கேட்டுக்கொண்டு வீடு திரும்பிய கஞ்சன் துறவியின் வார்த்தைகளை நினைவுபடுத்தி பார்த்தான். தினம் தினம் ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தால் தமக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று நினைத்து ஒரு முடிவிற்கு வந்தான். அன்று முதல் யாராவது ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு கைப்பிடி அரிசி தானம் செய்து வந்தான். சில நாட்கள் கழித்து துறவியை மீண்டும் காணச் சென்றான். அப்போது துறவி, நீ தினமும் நல்ல முறையில் தான தர்மம் செய்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆமாம், தினமும் யாராவது ஒருவருக்கு ஒரு கைப்பிடி அரிசி தருகிறேன் என்று பெருமையாக சொன்னான். துறவி பதில் ஏதும் பேசாமல் அருகில் இருந்த ஒரு மரத்தின் அடிபாகத்தை தனது கைவிரல் நகத்தால் கீறத் தொடங்கினார். அதை பார்த்தவன், சுவாமி, தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். என் கை நகத்தால் இம்மரத்தை வெட்டி சாய்க்கப் போகிறேன் என்றார் துறவி. அதற்கு அவன், சுவாமி, அது எப்படி சாத்தியம்? மரத்தை நகத்தால் கீறி எப்படி சாய்க்க முடியும்? கோடாரியினால் தான் வெட்டி அதை சாய்க்க முடியும் என்று சொன்னான். உடனே துறவி, ஒரு நாளைக்கு வெறும் ஒரு கைப்பிடி அரிசியை தானம் செய்துவிட்டு நீ மோட்சம் பெற முடியும் என்று எண்ணும் போது இதுவும் சாத்தியம்தான் என்றார். அப்போதுதான் கஞ்சனுக்கு புத்தி தெளிந்தது. அன்று முதல் தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் தான தர்மங்கள் செய்ய ஆரம்பித்தான். தன்னிடமுள்ள பொருளாலே எல்லாம் ஆகும் என்று கருதி அதனை யாருக்கும் கொடுக்காமல் பற்றி கொண்டிருப்பவருக்கு சிறப்பே இல்லாத பிறவி உண்டாகும் என்பதை பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மானப் பிறப்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கொடுக்காமல் வாழ்பவன் தாழ்ந்த மனிதன், கொடுத்து வாழ்பவனே உயர்ந்த மனிதன்.